ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிகத்தை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ. அதாவது விருச்சிக ராசி, அதே மாதிரி விருச்சிக லக்னக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி பெறறதுக்கு முதல்ல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும். அதாவது ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்குது. ஆனால் அதற்குண்டான வழிகள் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து ஜோசிய வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து ஜோதிடத்தில் கேபி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை. அதை வந்து நம்ம பேசிக்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் வாட்ஸ்அப்லேயே நடத்தக்கூடிய கோர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஜாயின் பண்ணலாம். இதோட கட்டணம் எவ்வளோ அப்படின்னா 3000 ரூபாய், 3000 rupees. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ரைட். இப்போ வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் அந்த வீடியோ பார்க்காமலேயும் இருக்கலாம். அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரங்க, அதே மாதிரி விருச்சிக லக்னக்காரங்க அதிகமாக கோயில் குளம் சுற்றக்கூடாது. அதிகமாக நீங்கள் கோயில் குளம் சுற்ற ஆரம்பிச்சாச்சுன்னா அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் டஃப்பான டைம் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் வந்து உண்மைன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. பல பேர் வந்து கன்சல்டேஷன் வரவங்களும் என்கிட்டயே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் காரணம் இருக்குது. காரணம் எதனால் அந்த விஷயம் சொன்னேன் அப்படின்னா, சிம்பிளாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறது என்னன்னா, உங்கள் லக்னாதிபதி ரிச்சிகத்தோட அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் நீசம் ஆகிற இடம் எது அப்படின்னா உங்களுடைய பாகியஸ்தானம், 9ஆம் இடம். அதாவது ஒரு கோயில் குளம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலான இடம் அப்படி குறிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம். இப்போ காலபுருஷனுக்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடு தனுசு ராசி. ஸோ அதுதான் கரெக்டாக வந்து இந்த கோயில் குளம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் பிளேசஸ் குறிக்கக்கூடிய இடம். ஸோ அப்போ உங்கள் லக்னாதிபதி வீக் ஆகிறது எங்கே அப்படின்னா 9ஆம் இடம். ஸோ அப்போ வந்து நீங்கள் கோயில் குளம்னு போக ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறமேட்டு தான் வாழ்க்கையில் பெரிய டவுன்ஃபால் எல்லாம் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் சில பேருக்கு சந்தேகங்கள், நீங்கள் கோயில் குளமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்லலை. டெஃபினட்டாக கோயில் குளம் போகலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக ரொம்ப வாரம் இந்த கோயில் போவேங்க, நான் வந்து திங்கக்கிழமை ஆனால் இந்த கோயில் போவேன், செவ்வாய்க்கிழமை ஆனால் அந்த கோயில் போவேன், அந்த லெவலுக்குலாம் போவேன். மாதத்துக்கு ஒரு கோயில் போயிட்டு வர்றது தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இதுவாக போகக்கூடாது, ஃப்ரீக்வெண்ட்டாக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை இன்னும் சில பேருக்கு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கே போகக்கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. தாராளம் குலதெய்வ கோயிலுக்கு போகும். இல்லை குறிப்பாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலுக்கு போகக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேருக்கு இந்த விஷயம்தான் புரிய மாட்டேங்குது. அதாவது என்னன்னா, கோயில்னா எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும். ஆனால் எல்லா கோயிலுமே எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னா அது ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு. ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பு படி, ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கம் படி தான் ஒவ்வொரு கோயிலும் இருக்கு. ஸோ அப்போ சில பேருக்கு சில இடம் நல்லா சூட் ஆகும், அதே கோயில் சில பேருக்கு சூட் ஆகாது. இதுதான் அதோட யதார்த்தம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சில வீடியோஸு இந்தந்த கோயிலுக்கு யார் போகணும் யார் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து பல பேருக்கு மன அதிருப்தி. அதில் சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, கோயிலெல்லாம் இப்படி பிரிக்கக்கூடாது, கோயில் எல்லாரும் போகலாம், இப்படிலாம் வீடியோ போடாதீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. ரைட். ஸோ இப்போது உண்மையை சொன்னால் அது புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் வேணும் பார்க்குற எல்லாருக்கும். இந்த பக்குவம் இருக்கா அப்படின்னா அது அந்த லெவலுக்கு இல்லை எல்லாருக்கும். ஸோ அதனால் நான் அந்த வீடியோஸ் இனிமேட்டு போடுறத நிப்பாட்டிட்டேன். இந்தந்த கோயிலுக்கு எந்தெந்த ராசி எந்தெந்த லக்னக்காரங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். சில கோயில் தான் போட்டிருந்தேன். இந்த திருநள்ளாறு, திருப்பதி இந்த மாதிரி சில கோயில் போட்டிருந்தேன். இன்னும் நிறைய கோயில் லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாருக்கும் எந்தெந்த ராசி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அது தெளிவாக போடலாம் அப்படின்னு நினச்சாச்சுன்னா அதுலேயே வந்து சில பேருக்கு அதிருப்தி நிறைய இருக்கிறதுனால அது வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனாலும் கன்சல்டேஷன் வரவங்களுக்கு தெளிவாக இன்றைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், யார் எந்த கோயில் போகணும் எந்த கோயில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து சொல்றீங்க. ஆனா இதே நபர்கள் யார்கிட்ட போய் ஏமாறுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப ஆன்மீகவாதியா ரொம்ப பக்திமான்களா தன்னைத்தானே காமிச்சுக்கிறவங்க கிட்ட போய் ஏமாந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் நடந்தது. ஒரு கிளைண்ட்டு சொன்ன விஷயம் அது கேட்கும்போது செம காமெடியாக இருந்தது. அது ஒன்றும் இல்லை, அவர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு யூடியூப்ல வந்து ஒரு ஜோசியரை பார்த்து கன்சல்டேஷன் புக் பண்ணியிருக்காரு. ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான். புக் பண்ணியாச்சுன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு கன்சல்டேஷன் பேசலான்னு சொல்லிட்டு ரெடியாகி இருக்காரு. அன்னைக்கு வந்து அவங்க அந்த ஜோசியரோட ஒய்ஃபை ஃபோன் பண்ணி இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு,
என்ன இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, சார் வந்து இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல இருக்காரு அப்படின்னாங்க. ஐயய்யோ! சுவிட்சர்லாண்டா? அப்ப இன்னைக்கு ஃபோன் பேச முடியாதா? அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. இல்ல, இல்ல. நீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. சார் வாட்ஸ்அப் கால்லயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருவாரு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இவங்க சொன்ன டயத்துக்கு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணியாச்சுன்னா வாட்ஸ்அப் கால்ல 5 நிமிஷம் கூட பேசல. இவரு பிரச்சனைய சொன்ன உடனே இந்த கோயில் போ சரியாயிடும்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான் அந்த கன்சல்டேஷனும் முடிஞ்சாச்சு. 5 நிமிஷம். என்னடா இது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இவ்வளோ காச குடுத்து இந்த மாரி கன்சல்டேஷன் இப்படி ஆயிடுச்சே! அப்படின்ற மாரி இவரு குழப்பத்துல விட்டுட்டார். சரின்னு ஒரு 2 ஹவர் கழிச்சு பசிக்கும்ல, பக்கத்துல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டி நகர்ல ஒரு ஹோட்டல் போயிருக்காரு. அந்த ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டாச்சுன்னா, அந்த ஹோட்டல்ல அதே ஜோசியர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏங்க 2 மணி நேரம் முன்னாடி தான் சுவிட்சர்லாண்டுன்னாங்க. இப்ப என்னடான்னா டி நகர்ல ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாரி சொன்னாரு. எதுக்கு இப்படியெல்லாம் பொய் சொல்றாங்க? அப்படின்ற மாரி கேட்டாரு என்கிட்ட. நான் சொன்னேன், அவரு வந்து தெளிவா தான் பிளான் பண்றாய்ங்க. ஏன்னா, நீங்க ஜஸ்ட் நார்மல் கால் பண்ணியாச்சுன்னா, நீங்களே கால ரெக்கார்ட் பண்ண முடியும். அவரு என்ன பேசியிருக்காரு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ வாட்ஸ்அப் கால் பண்ணியாச்சுன்னா, எல்லாராலயும் ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லையா? வாட்ஸ்அப் கால ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ, அதனால தான் உங்கள வாட்ஸ்அப் கால் பண்ண வைக்கிறதுக்கு இந்த தந்திரம். ஸோ, இப்படிப்பட்ட ஆன்மீகவாத ஜோதிடர்கள் சொல்றத தான் மக்கள் நம்புறாங்களே தவிர, நம்ம பிளெயினா இதுதான் உண்மை. இது உண்மை கிடையாது. அப்படின்னு நம்ம பிளெயினா சொன்னா, அத ஏத்துக்கிறது இல்ல. சரி பரவால்ல. ரைட். ஸோ, அப்போ வந்து விருச்சிக ராசி, அதே மாரி விருச்சிக லக்னக்காரங்க. முதல்ல வாழ்க்கையில என்ன பண்ணா உருப்பட முடியும்? அது முக்கியமான கேள்வி. ஒண்ணும் இல்ல. உங்களுடைய லக்னாதிபதிய ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸோ, அப்போ செவ்வாய் வந்து எப்படி ஸ்ட்ரெங்தன் ஆகும்? அப்படின்னா சிம்பிளான விஷயம் தான். செவ்வாய் எங்க உங்க ஜாதகத்துல உச்சகதியில வலுவா இருக்கும்? அப்படின்னா இப்போ விருச்சிகத்துல இருந்து 3ஆம் வீட்ல தான் செவ்வாய் வந்து வலுவா உச்சஸ்தானத்துல இருக்கும். ஸோ, அப்ப என்ன பண்ணணும்? அப்படின்னா, நீங்க அப்பப்போ ஷார்ட் ட்ரிப்ஸ் முதல்ல அதிகம் பிளான் பண்ணணும். இப்போ ஷார்ட் ட்ரிப்ஸ்னா, இப்போ சென்னையில இருக்கீங்க. சென்னையில அடையார் பக்கம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது தாம்பரம் இந்த மாரி பக்கம்லாம் கொஞ்சம் தூரமா டிராவல் பண்றது. சிட்டிக்குள்ளேயே இப்போ ஷார்ட் ட்ரிப்ஸ்ன்னு சொல்றது சிட்டிக்குள்ளேயே. அப்பப்போ ஒரு 4, 5 கிலோமீட்டர் தூரமாவது போயிட்டு வர்றது. ஏதாவது எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். கோயில தவிர. அது சொல்லிடுறேன். எங்க வேணாலும் போயிட்டு வரலாம்னா, பீச்சுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா, ஃபேமிலியோட பீச்சுக்கு போங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போங்க. தப்பில்ல. ஏதாவது வந்து படத்துக்கு போகணும்னு தோணியாச்சுன்னா, ஃபேமிலியோடயும் போலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயும் கூட 2 பேர் வந்தாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு படத்துக்கு போங்க. இந்த மாதிரி பீச்சு, பார்க்கு, தியேட்டரு இல்ல வேற எங்கேயாவது அம்யூஸ்மென்ட் பார்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அ எப்படி சொல்றது? டைம செலவு பண்றது, சந்தோஷமா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாரி ஷார்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணும்போது, இந்த ரெகுலரா பண்ணும்போது, அப்பதான் உங்க வாழ்க்கை வந்து சிறப்படையும். நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க விருச்சிக ராசியா இருந்தாலும் சரி, விருச்சிக லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி. நீங்க அதிகமா கோயில் போகும்போது என்னெல்லாம் விஷயம் நடந்தது? அதிகமா இந்த மாரி ஊர் சுத்தும்போது என்ன நடந்தது? அப்படின்றத மட்டும் கீழ கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தாலே எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிரும். கோயில், குளம்னு அதிகமா சுத்தும்போது தான் நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பாய்ங்க. அவங்களே பீச்சு, தியேட்டரு, பார்க்குன்னு சுத்தும்போது நல்லாவே இருந்திருப்பாங்க. அந்த பீரியட் தான் உங்க வாழ்க்கையில பொற்காலம்னு சொல்லலாம். அப்படி சுத்திட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்ட்டாவே வரும். வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா ப்ரமோஷன் வர்றது, வர வேண்டிய நேரத்துல நல்ல பொண்ணு அமையறது, சீக்கிரம் குழந்தை பொறக்கறது, இந்த எல்லா விஷயமும் ஸ்மூத்தா நான் எங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம எல்லாமே நல்லா போணுங்க அப்படின்னா, முதல்ல சுத்த ஆரம்பிங்க. அது ரொம்ப முக்கியம். எங்கிட்டாவது இப்போ தூரமா போணும்னு அவசியம் இல்ல. நீங்க இருக்கிற சிட்டிலயே சுத்தி சுத்தி என்னெல்லாம் சுத்தி பார்க்க வேண்டியது இருக்கோ, என்னெல்லாம் மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கோ, அதுக்கு டைம் ஸ்பெண்ட். இது பண்ணாலே போதுங்க. விருச்சிக ராசி, அதே மாரி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டு.